அண்மை செய்தி. ரூபாய் 4000 கோடி மோசடி வழக்கில் கைதான ஹிஜாபு நிறுவனத்தின் நிர்வாகிகள் 3 பேரின் ஜாமீன் மனுக்கள் தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவானது பிறப்பித்திருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன், விவரங்கள். சென்னையை தலைமையிடமாக கொண்டு இயங்கிய ஹிஜாபு நிறுவனம் 15% வட்டி தருவதாக கூறி பொதுமக்களிடம் சுமார் 4620 கோடி ரூபாய் முதலீடுகள் பெற்று மோசடி செய்ததாக புகார் எழுந்தது. இது குறித்து பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து இதுவரை 18 பேரை கைது செய்துள்ள நிலையில் இந்த வழக்கில் நிறுவன இயக்குனர் அலெக்சாண்டர் மற்றும் முகவர்கள் உள்ளிட்ட 13 பேர் இன்னும் தலைமறைவாக உள்ளனர். இந்நிலையில் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட ஹிஜாபு நிறுவனத்தின் நிர்வாகிகளான கோவிந்தராஜ், சுஜாதா மற்றும் துரைராஜ் ஆகியோர் ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தனர். இந்த மனுக்கள் நீதிபதி டி கார்த்திகேயன் முன்பு இன்று விசாரணைக்கு வந்தபொழுது மனுதாரர்கள் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் மனுதாரர்கள் யாரும் நிறுவனத்தின் இயக்குநர்களாக இல்லை எனவும் இந்த முறைகேடுக்கும் மனுதாரர்களுக்கும் தொடர்பில்லை என்றும் கூறினர். காவல்துறை சார்பில் கூடுதல் குற்றவியல் வழக்கறிஞர் ஆர் முனியப்பராஜ் ஆஜராகி இந்த விவகாரத்தில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கக்கூடிய முக்கிய நபரான அலெக்சாண்டர் உள்ளிட்டோர் வெளிநாட்டில் இருப்பதால் ரெட் நோட்டீஸ் பிறப்பித்து அவர்களை கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். மேலும் மனுதாரர்கள் மூவரும் சேர்ந்து பல கோடி ரூபாயை பொதுமக்களிடமிருந்து வசூலித்துள்ளதாகவும் விசாரணை தற்பொழுது முக்கிய கட்டத்தில் இருப்பதால் ஜாமீன் வழங்கக்கூடாது என்றும் எதிர்ப்பு தெரிவித்தார். பாதிக்கப்பட்டவர்கள் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் டி செல்வம் பலர் ஏமாற்றப்பட்டுள்ளதால் மூவருக்கும் ஜாமீன் வழங்கக்கூடாது என்றும் எதிர்ப்பு தெரிவித்தார். இதனையடுத்து மூவரின் ஜாமீன் மனுவையும் தள்ளுபடி செய்து உத்தரவிட்ட நீதிபதி இதுபோன்ற நிதி நிறுவன மோசடிகளில் பொதுமக்கள் தொடர்ச்சியாக ஏமாறுவதால் இது தொடர்பாக பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த நிகழ்ச்சிகளை நடத்த வேண்டும் என்றும் தனது உத்தரவில் குறிப்பிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி மதியழகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.